ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ் நம்மளே எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டன் எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துறேன். இந்த வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கேப்சா, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு போகும். அதாவது இ சேவையில் உங்களுக்கு எதுவும் பயனாளர் ஐடி, அதாவது சிட்டிசன்ஷிப் ஐடி வந்து எதுவும் இல்லை அப்படின்னா, ஸோ அதை எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ வேணும், நம்ம வந்து எப்படி ஐடி உருவாக்குறது அப்படின்னு வேணும் அப்படின்னா, ஸோ நாங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இதை நம்ம எப்படி இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் பார்ப்போம். உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு இங்கே இருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். உங்களோட ஹோம் பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இங்கே வந்து உங்களோட பேர் எல்லாமே வந்துடும். இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்மளே இப்போவே வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கார்பரேஷன், தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் போர்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரே வெப்சைட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரி டிஎன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு, சிவில் சப்ளைஸ் அண்டு கஸ்டமர், அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் இப்போ வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம போகணும். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கும் நம்ம என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதில் நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நிறைய விதமான சர்டிஃபிகேட் இருக்குது. அதாவது அடங்கல், எக்ஸ்ட்ரா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அண்ட் உமன் சர்டிஃபிகேட், அதாவது டிசேர்டட் உமன் சர்டிஃபிகேட்டு, அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி விண்டோ சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட், அதாவது 104 ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணி வச்சுக்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர், ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்ளிகேஷனில் சைன் போட்டு நம்ம அப்லோட் பண்ணுறதா. அதுக்கப்புறம் கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு. இதில் மேக்ஸிமம் ஒரு 5-4 இருந்தாலுமே போதும் மேக்ஸிமம். அதாவது 10th மார்க் ஷீட்டு, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, ஸோ இந்த மாதிரி எதுவும் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா. நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு கீழே அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பர், நீங்கள் புதுசாக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து அந்த கேன் நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்னா கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட கேன் நம்பர் போடலாம். சப்போஸ் நீங்கள் கேன் நம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் போடலாம், அல்லது உங்களோட பெயர் போடலாம். ஸோ அப்பாவோட பெயர் போடலாம். இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம். ஆதார் நம்பர் போட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் பூராமே கீழே வரும். மேபி வந்து அதிகமாக ஆதார் நம்பரே கொடுக்கறதுக்கு பாருங்கள், அது வந்து அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கேன் நம்பர் அண்ட் என்னோட பெயர் அண்ட் எங்களோட அப்பாவோட பெயர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருந்தா வரும். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது லோட் ஆகும். லோட் ஆகிட்டு கீழே வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து திருப்பி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே போட்டுட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறது கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா
ப்ராசஸிங்னு இருக்கும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அஸ் நியூ அப்படின்ட்டு இருக்கும். அல்லது கேன் நம்பரில் எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படி வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாரும் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எல்லாமே நோ அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகன் டீட்டெயில்ஸில் வந்து அப்ளிகேஷன் திருவா மிஸ்டர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அப்ளிகன் நேமு, ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பா நேம் இங்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா பேர் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், மதர்ஸ் நேம். அதுக்கப்புறம் வந்து பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது திருமணமானவரா ஆகாதவரா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருங்க அன்மேரிடுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுவே இங்கிட்டு நம்ம இங்கேனா இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், அதுவே இங்கே வந்து தமிழில் வரும். நீங்கள் வந்து தமிழில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பெயர் எல்லாமே வந்துட்டு ஒரு நோட் பேடில் வந்து கரெக்டான வந்து டைப் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து காப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா இதுவே ஒரு கீபோர்டு காமிக்கும். நான் ஆல்ரெடி வந்து கேன் நம்பரில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஸோ அதுவே வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துங்க. அதாவது மாநிலம் எது, மட்டம் எது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் டோர் நம்பருக்கு வந்து கேட்பாங்க. பின்கோடு கேட்பாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ரெவன்யூ வில்லேஜ் கிராமம் வந்து கேட்பாங்க. தெருவின் பெயர் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துக்குங்க. அதே மாதிரி கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இஃப் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, தற்போதைய முகவரி அதே என்றால் அப்படின்ட்டு இதை வந்து டிக் பாஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதுவும் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இமெயில் ஐடி வேணும் அப்படின்ட்டா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க. இதில் டீட்டெயில் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து அப்பா பேர் கொடுக்கணும். அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி, அவங்க வந்து எது வரையும் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கலை அப்படின்ட்டா அப் டு இது வந்து அப்படி தான் கொடுப்பாங்க. அதாவது அப் டு 5th ஸ்டாண்டர்டு, அப்படி இல்லை அப்படின்னா நில்லு அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உயிருடன் உள்ளவரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் உறவு அப்படின்னு கேட்பாங்க. அதில் அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, உங்கள் ஃபேமிலி, உங்கள் பிளட் ரிலேஷன், உங்களோட கூட பிறந்தவங்க, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா, இவங்களை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவோட அப்பா அம்மா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாவோட அப்பா அம்மாவை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டோட எடுத்தோடனே வந்துட்டு நான் ஒரு பேர் வந்து போடுறேன். ஸோ கோபி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ கோபி போட்டு வயது அவங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன், 27. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கல்வி தகுதி, அவங்க வந்து 10th வரையும் தான் படிச்சிருக்காங்க, லெஸ் தென் 10th அப்படின்னு வந்து கொடுத்துறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்டர் மூத்தர் அண்ணன், எல்டர் சிஸ்டர் மூத்த சகோதரி, ஃபாதர் தந்தையின் தந்தை, தாயின் தந்தை, பாதுகாவலர், தாய், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த டீட்டெயில்ஸ் பூராமே கொடுக்கணும். மூத்த அண்ணன் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, உயிருடன் இருக்காரா இல்லையான்னு. ஸோ அதை வந்து நான் கொடுத்துறேன், இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மேலே வந்து வந்துருச்சு. ஸோ எத்தனை நம்பர், அப்படி பேர் என்ன, வயது என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இவங்களை டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட்டட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஆட் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட்டாக வந்து நீங்கள் எது வரையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் டிப்ளமோ, எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, கிராஜுவேட், எதுக்கு நீங்கள் வந்து வாங்க போய் கிராஜுவேட்டுக்கு தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க, முதல் பட்டதாரி. ஸோ இல்லை நீங்கள் வந்து அப்போதைக்கு வாங்கலை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எதுவும் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வாங்கிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து +2 படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிக்கிறவங்களும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிகிரி வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கரண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இயராக பாஸிங் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் கோர்ஸ் வந்து ஸோ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க இப்போதைக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. டிப்ளமோவா இல்லை என்னென்னு அது மாதிரி கொடுத்துக்குங்க.
இல்லை டிகிரி படிக்க போகிறீங்களா அப்படின்னு. அதாவது டைரெக்டாக ஹையர் செகண்டரிலேருந்து டிகிரி படிக்க போகிறீங்களா இல்லை டிப்ளமோ படிக்க போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், எந்த காலேஜில் வந்து சேர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கல்வி நிலையத்தின் பெயர் அதே மாதிரி தமிழில் இங்கே வந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்ரஸ்ஸு அதே மாதிரி இங்கேயும் தமிழில் கொடுத்துடணும், இன்ஸ்டியூட் ஆஃப் அட்ரஸ்ஸு. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் வந்துட்டு முடிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி இல்லை கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் பூராமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டான அட்ரஸ் அண்ட் கரெக்டான ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் எல்லாத்துமே இப்போ டீட்டெயில்ஸுமே வந்து கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோன்னே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் வேறு ஆளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கேன் நம்பர் இருந்தது அப்படின்னா இல்லை ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் வந்து இ-சேவை மையம் வச்சுருக்கீங்க, வேறு யாருக்கும் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க, சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க. அதாவது ஃபோட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். அப்ளிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மேனட்ரியாக, இது பூராமே மேனட்ரியாக 8 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட் கோபி, ஸோ அவங்க வந்து எத்தனாவது படிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மதர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இதில் வந்து டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 8வது டாக்குமெண்ட் வந்து இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஒரு சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க, நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் ஆனோடனே நான் அதை எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது அதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன்னா. ஸோ இதில் வந்து நீங்கள் கொடுத்த அட்ரஸ்ஸு அதுக்குனால ஸோ இதனால் நான் சுயநிதியுடன் ஊதியளிக்கலாம் அப்படின்னு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன். இங்கே வந்து உங்களோட சைன் நீங்கள் வந்து போட்டுட்டு ஸோ நீங்கள் இங்கே இப்போ காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே 8வது டாக்குமெண்ட்டாக இதில் நீங்கள் சைன் போட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்க, அது மட்டும்தான். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இல்லை. அதில் நீங்கள் வந்து செல்ஃபாகவும் நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதில் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை டிஜிட்டல் சைன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இங்கே கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டும் சில பேர்த்துக்கு வந்துட்டு கம்மியான டாக்குமெண்ட் கேட்கும், சில பேர்த்துக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுக்கணும். இப்போ அம்மா அப்பா வந்து படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்காது. அது மாதிரி ஸோ உங்களோட பிரதர் வந்து படிக்கலை அப்படின்னா அது அவங்களோட சர்டிஃபிகேட்லாம், உங்களோட பிரதர் வந்து படிக்கலை அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்காது. இதிலே வந்து 3 முடிஞ்சிடும். ஸோ 5 முதல்ல சொன்ன மாதிரி 5 சர்டிஃபிகேட் இல்லைனா 4 சர்டிஃபிகேட் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து வந்துடும் ஃபோட்டோ டாக்குமெண்ட்டு என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும். எத்தனாவது டாக்குமெண்ட் வந்து அப்படின்னா நம்பர் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருங்க. 6 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைலுக்கு வந்து போகும். நீங்கள் எங்கே அந்த டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் டாக்குமெண்ட் வந்து 200 KB, ஃபோட்டோ வந்து 50 KBக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அப்லோடட் எல்லா டாக்குமெண்ட்டுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேமெண்ட் வந்து 60 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபோன்பே, ஜிபே எதில் வேணாலும் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பேமெண்ட் ஈஸியான அது பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்கும், எஸ்பிஐயில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 நாளில் வந்து கிடச்சிரும். ஸோ +2 வந்து ரிசல்ட்லாம் வரப்போகுது. மேபி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது வந்து தேவைப்படும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம சேனலில் நிறைய சர்வீசஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஜாப் நோட்டிஃபிகேஷன் எது வருது, ஸோ எல்லா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸு, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தேவைப்படும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்த ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, see you, டாட்டா.